மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ என்னப்பா இன்னைக்கு ரெக்கார்ட் வீடியோவா? ஸோ ஸ்ட்ரீம் தான் பண்ண போறீங்களா, லைவ் இல்லையா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. சாரி மக்களே, லைவ் வர முடியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரீமியராக போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, அதனால வெளியே போறேன். ஸோ அதனால உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டு கண்டென்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன். நீங்களும் படிச்சு ஜாலியாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எல்லாருக்கும் தெரியும், DAV_3073. ஸோ மேலே இருக்க ஜாக்சன் சார் எப்போனாலும் என்னனாலும் எந்த டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் கேட்கலாம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள், ரைட்? சரி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பிப்ரவரி 4-5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். சரி, 4-5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ என்னென்னு பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வேர்ல்டு கேன்சர் டே பிப்ரவரி 4ஆம் தேதி. பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து வேர்ல்டு கேன்சர் டே. யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் அப்படின்ற அமைப்பு வந்து அப்சர்வ் பண்றாங்க 2000 சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2022 24 வரையும் ஒரே தீம் தான்ப்பா. ஸோ க்ளோஸ் த கேர் கேப், எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அக்சஸ் டு கேன்சர் கேர் அப்படின்ற ஒரு தீம் தான் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வருஷம் வந்து ஒரு சப் தீம் வைப்பாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு தீமா தான் இருக்கும். பட் மெயினான தீம் இதுதான். க்ளோஸ் த கேர் கேப், எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அக்சஸ் டு கேன்சர் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சு கேன்சர் வந்து எவ்வளவு கொடுமையான ஒரு நோய். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கேன்சர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ட்ரெண்டிங் கூட ஆனாங்க. பூனம் பாண்டியன் ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் வந்து கேன்சர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை பரப்பி, பொய்யா பரப்பி, அவேர்னஸ்க்காக பரப்புறேன்னு ஒரு உருட்டி, ஸோ என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. பட் பரவாயில்ல, சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த கேன்சரை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை பத்தின ஒரு அலர்ட் இருக்கணும். எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல எப்படி அது வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹெல்த் கேராகவும் இருக்கணும். ரிசர்ச் இந்த மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றக்கான ஒரு டேவாக தான் பிப்ரவரி 4ஆம் தேதி வேர்ல்டு கேன்சர் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. ஸோ அப்சர்வ் பண்றவங்க UACC, அவர் பிரசிடென்ட் அனில் டி க்ரூஸ், அவர் இந்தியாக்காரர் இருப்பா. ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டட் 1933. எஸ். ஸோ கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டி தான் வந்து ஒற்றுமையா ஒரு நல்லிணக்கத்தோட இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டினா நல்லிணக்கத்தோட இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேன்சர் டேவும் நல்லிணக்கத்துக்கான தினமும் ஒண்ணுதான். ஸோ பிப்ரவரி 4. ரைட்டா? ரைட். ஸோ 4 பேர் நம்ம மேல அன்பா இருந்தாங்க. பிப்ரவரி மாசம்னாலே அன்பு தானே? எஸ். ஸோ 4 பேர் நம்ம மேல அன்பா இருந்தா, ஸோ ஒற்றுமையா இருந்தா, ஃப்ராட்டர்னிட்டியோட இருந்தா கேன்சர்லாம் வந்து நம்மளுக்கு வரவே வராது. சரியா? அதுதான் க்ளூ. ஓகே? எப்படி? ஸோ 4 பேர் வந்து நம்மகிட்ட வந்து அன்பா இருந்தா, அன்பான்ற காரணம் வந்து பிப்ரவரி மாசம். பிப்ரவரினால அன்புக்கான மாசம் தானே? ஸோ வேலண்டைன் டேனா அதானே? ஸோ அன்புக்கான தினம். அதனால பிப்ரவரி மாசம்னாலே அன்பு. ஸோ 4 பேர் நம்ம மேல அன்பா இருந்தாங்கனாலே, நம்மளோட ஒற்றுமையா இருந்தாங்களே, ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டியா இருந்தாங்கனாலே நம்மளுக்கு கேன்சரே வராது. சரியா? ஒரு 4 பேர் சம்பாரிச்சு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் 4th to 10th February. சரி, 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையும் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கை வந்து நம்ம கனடியன் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்சர்வ் பண்றாங்க 1998 இருந்து. சரியா? ஸோ இது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுவாங்க? 4 to 10 தான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ பிப்ரவரி மாசத்தோட முதல் முழு வீக். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபுல் வீக் ஆஃப் பிப்ரவரி. அதாவது முதல் முழுசா வர வாரம். ஸோ இப்போ பிப்ரவரி மாசம் வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சா வெள்ளி சனி ஞாயிறு, ஸோ 3 நாள் போயிருச்சு. ஸோ அது வந்து ஒரு 1/2 வீக்கா இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இருந்து அடுத்த திங்கள் வரையும் கணக்கு வச்சா, ஸோ இந்த பிப்ரவரி 4 to 10 தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த டேட்டை வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கா வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீக் எதற்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க, எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்டர்நேஷனல் லெவல் டெவலப்மெண்ட். ஸோ கனடா சைட்ல இருந்து அவங்க இந்த லெவல் கனடியன்ஸ் வந்து இந்த லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ அவங்க இந்த லெவலில் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்க்கு அவங்களோட அட்டென்ஷனை கொடுக்குறாங்க, சப்போர்ட்டை கொடுக்குறாங்க, பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ற விதமாக தான் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் பிப்ரவரி 4 to 10ஆம் தேதி வரையும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. இதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேவும் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி தான். பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து ஸ்ரீலங்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேவும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவோட நேஷனல் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவும் பிப்ரவரி 4ஆம் தேதி தான். 1948 பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து அவங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து விடுதலை கிடைத்தது. ஸோ அதனால அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவும் பிப்ரவரி 4ஆம் தேதி. ஸ்ரீலங்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே பிப்ரவரி 4ஆம் தேதி. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன வச்சிருந்தேன்? எஸ். ஸோ ஸ்ரீலங்கா டெவலப் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்க வந்து எல்லாரும் வந்து அன்புல லவ்ல வந்து 4 to 10 குழந்தைங்க பெற்றுக்கிடுவாங்க. ஸோ வாட்சிக்கலாம் சும்மா. சரியா? ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்காவை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அன்புல வந்து எல்லாரும் வந்து 4 to 10 குழந்தைகள் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சும்மா க்ளூக்கான ஞாபகம். சரியா? எஸ். தான்ப்பா, வேற எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்டிஸ் பி தினேஷ்குமார் sworn as சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கர்நாடகா ஹைகோர்ட். அதாவது கர்நாடகா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆக. ஸோ பிபி வராலே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்க. ஞாபகம் இருக்கா? படிச்சோம்ல. எஸ். ஸோ அவர் அங்க போனனால அவரோட வேகன்சி இங்க வந்துச்சு. அவர் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் தான். ஸோ அங்க போனனால அவருக்கு பதிலாக PS தினேஷ்குமார் வந்து கர்நாடகாவோட சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். ரைட்டா? ரைட்டு.
கிளியர் கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம பவன்குமார் அவர் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் சீஃப் அட்வைசராக, சரியா, காஸ்ட்டுக்கான சீஃப் அட்வைசராக, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்க எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் அட்வைசராக நம்ம பவன்குமார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ அவ்வளோ உள்ள ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காருன்னா தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பட்ஜெட்லாம் நிறையா வருது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் அட்வைசராக நம்ம பவன்குமார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். கிளியர் கிளியர். ஸோ எம்ஓயு இதற்கு க்ளூ சொல்லவில்லை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கர்நாடகா ஹைகோர்ட் போனீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு திணுசாக தான் இருக்கும். சரியா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க அங்கே வந்து தமிழ் பேச மாட்டாங்க. சரியா, கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஒரு திணுசாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே கன்னடம் தான் பேசுவாங்க, தமிழ் பேச மாட்டாங்க. எப்படி எம்ஓயு. ஸோ பிலிப்பைன்ஸ் அண்ட் வியட்நாம் அக்ரி டு எக்ஸ்பேண்ட் கோஆபரேஷன் இன் சவுத் சைனா சி. அது ஒன்றும் இல்லாமல் பிலிப்பைன்ஸும் வியட்நாமும் ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வந்திருக்காங்க. சரியா, சவுத் சைனா சீயை வந்து வந்து நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ அசம்பாவிதங்கள்லாம் தவிர்க்கணும். அதுபோக வந்து நம்மளோட கோஆபரேஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். கோஸ்ட் கார்ட்ஸ் ஏரியாஸில் நம்ம கோஆபரேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் ட்ரைனிங் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ இதோட சேர்த்து வந்து அவங்க வந்து ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. எதற்கானது? ரைஸுக்காக. சரியா, ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிலிப்பைன்ஸும் வியட்நாமும் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் ரைஸுக்காக போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ரெண்டுத்துக்குமா தான் இந்த எம்ஓஏ வந்து போடப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் வந்து போடப்பட்டிருக்கிறது. யாரு? பிலிப்பைன்ஸும் வியட்நாமும். ஸோ பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலா, கரன்சி பிலிப்பைனிக் பெசோ, பிரசிடென்ட் போங் போங் மார்க்கோஸ். ஸோ ஞாபகம் இருக்கா போங் போங் மார்க்கோஸ் எல்லாரும்? சாரி, வியட்நாமோட கேபிட்டல் ஹனாய், கரன்சி வியட்நாமிஸ் டாங், பிரசிடென்ட் ஓ வான் தோங். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜிஆர்எஸ்சியும் ரோல்ஸ் ராய்ஸும் மெரைன் இன்ஜின் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. கரெக்டா? ஸோ மெரைன் இன்ஜின் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஜிஆர்எஸ்சியும் நம்ம ரோல்ஸ் ராய்ஸும். ரைட்டா? ஸோ அதுவும் வந்து மெரைன் சம்மந்தப்பட்டது, இது வந்து கடல் சம்மந்தப்பட்டது. ரைட்டா? அதனால தான் அங்கே இருக்கு. ரைட், கொலாபரேஷன். ஸோ ஈஸ் ஆஃப் எஸ்எஃபி கொலாபரேஷன் எடல்வைஸ் டோக்கியோ ஃபார் பேங்க் அஷூரன்ஸ் சர்வீசஸ். இது எல்லாரும் படித்தோடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க நம்ம எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் கூட. நம்ம இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதில் ஈஸ் ஆஃப் ஈஸாவே வரும். ஸோ இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து நம்ம எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸோட பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறார்கள். ரைட் ரைட். ஸோ இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட சிஓ கடம்பெலில் பால் தாமஸ். சரியா, பால் தாமஸ் தான் அவர் பேர். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் திருச்சூர், கேரளா, ஃபவுண்டர் 2017. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம கூகுள் பே இருக்காங்களே, என்பிசி வந்து என்பிசியோட பார்ட்னர்ஷிப் வச்சு யூபிஐ பேமெண்ட் வந்து குளோபல் லெவலில் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து குளோபல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கூகுள் பே வந்து என்பிசியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறார்கள். ரைட் ரைட். ஸோ பேங்க் SBI to downsell 50% of 11,000 crore loan to Adani's Ganga Expressway project. ஃபர்ஸ்ட் இந்த டவுன் செல்லிங் நான் சொல்லிடுறேன். ஸோ டவுன் செல்லிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. சரியா, ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு பையருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து அவங்களோட அந்த காஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து எக்ஸ்சேஞ்சாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறீங்க. இதுக்கு பதில் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் தான் டவுன் செல்லிங் சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி SBI வந்து நம்ம அதானி குரூப்புக்கு கங்கா எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் வந்து லோன் கொடுத்துருக்காங்க 11,000 கோடி. சரியா, அந்த லோனு 2021 அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க உத்தரப்பிரதேஷ் கூட. நம்ம அதானி கவர்மெண்ட் 594 கிலோமீட்டர் நாங்கள் கங்கா எக்ஸ்பிரஸ் போட்டு தரோம்னு சொல்லி அதற்கு வந்து ஒரு 14 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்காங்க நம்ம SBI. ஸோ இப்போ வந்து டவுன் செல் பண்ணிங்க, அதோட 50% வந்து டவுன் செல் பண்ணிங்க. டவுன் செல் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அதாவது வந்து அவங்க வந்து அந்த லோனை வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. எனக்காக வந்து இந்த 11,000 ஒரு 5,500 கோடியை வந்து வேற யாராவது வந்து லோனுக்கான பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்றதா இப்போதைக்கு இவங்க பண்ணியிருக்க விஷயம். சரியா, அதை யார் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, யார் கூட அந்த பேச்சுவார்த்தை வச்சிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க கூடயும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூடயும் தான் வந்து ஒரு டாக்ல வச்சிருக்காங்க. சார் எங்களோட இந்த டவுன் செல்லிங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி SBI வந்து நம்ம NABFID-யோடையும் PNB கூடயும் தான் வந்து டாக்ல இருக்காங்க. ரைட்டா? ரைட். எந்த ப்ராஜெக்டாக? கங்கா எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட். யாரோட ப்ராஜெக்ட்? அதானியோட ப்ராஜெக்ட்ஸ். சரியா, எஸ். ஸோ SBI ஃபவுண்டட் 1955, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, சேர்மன் தினேஷ்குமார் காரா. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம ஃப்ராட் ரிலிகர் ஃபின்வெஸ்ட்டை வந்து ஃப்ராட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SBI ஆல்ரெடி அவங்க ஃப்ராட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஃப்ராட் இல்லை அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. எஸ் எஸ். ஸோ ADB ரைசஸ் 1,250 crore in local currency green bond issue. அதாவது நம்ம ADB வந்து 1,650 கோடி ரூபாய், சரியா, லோக்கல் கரன்சி கிரீன் பாண்ட் இஷ்யூன்ஸ் மூலமா வந்து இப்போ வரையும் டு டேட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, 4 வருஷத்துக்கான கரன்சி லிங்க்டு பாண்டு 6.7% வந்து 6.72% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம்னு சொல்லி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டை வந்து
நீங்கள் வந்து இப்போ இந்தியன் டினாமினேஷன்ஸில் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஎஸ் டாலர் கணக்கில் தான் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அது போக வந்து யூஎஸ் டாலர் கணக்கில் இப்போ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணிருக்காங்க, 150 மில்லியன் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸில் வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு டாலர் கணக்கில் தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ரைட். ஸோ ஒரு கிரீன் பாண்ட் ஒன்று, அதாவது லோக்கல் கரன்சி கிரீன் பாண்ட், நீங்கள் லோக்கல் கரன்சி அந்த பாண்ட் வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏடிபி வந்து 1650 கோடி ரூபாய்க்கு அந்த பாண்டை இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஏடிபி ஃபவுண்டட் 1966, ஹெட் குவார்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ், பிரசிடென்ட் மசாட்சுகு அசகாவா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஐஓபி இருக்காங்கல்ல, ஐஓபி வந்து முதல் முறையாக சரி 5வது பிஎஸ்யூ பேங்க், சரியா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க், முதல் முறையாக 1 lakh crore மார்க்கெட் கேபிட்டலை ரீச் பண்ணிருக்காங்கப்பா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து 1 lakh மார்க்கெட் கேபிட்டல் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ 5வது பிஎஸ்யூ பேங்க், சரி, அதுக்கு முன்னாடி எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான மார்க்கெட் 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ கொண்ட ஒரு பேங்காக உயர்ந்திருக்கிறார்கள் ஐஓபி. எஸ். ஸோ இன்டர்நேஷனல். ஸோ இந்தியாஸ் யூபி ஃபார்மலி லான்ச் இன் பிரான்ஸ் அட் பாரிஸ் ஐகானிக் ஈஃபில் டவர். அதாவது இனிமேல் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து என்னோட ட்ரீம் பிளேஸ், என்னோட இந்த பிளேஸ் அந்த பிளேஸ், என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்க இது ஈஃபில் டவர் போகணும், பாரிஸ் போகணும், பிரான்ஸ் போகணும் அப்படிலாம் இருப்பீங்களே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் என்ன ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா, நீங்க பாரிஸ் போனீங்க, ஈஃபில் டவர் பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்க யூபி மூலமா பேமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா. ரைட்டா? ஸோ யாரெல்லாம் ஹனிமூனுக்காக ட்ரிப் போட்டு வச்சிருக்கீங்க, பாரிஸ் போகணும், ஈஃபில் டவருக்கு மேலே நின்று போட்டோ எடுக்கணும், அங்கிறது அப்படியே குதிச்சிருங்க. நல்லபடியாவே முடிஞ்சிடலாம். ஸோ பாரிஸ் நீங்க போனீங்க அப்படிலாம் இல்லை, சும்மா ஜாலி சொன்னீங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. ஸோ நல்ல வேலையை வாங்கிட்டு ஒரு நல்ல பொண்ணாட்டி, ஐ மீன் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக செலவு பண்ணி போயிட்டு வாங்க. ஏன்னா ஆனால் அங்கே போய் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். ஐயோ அவங்க கரன்சி மாத்திரம் அங்கே யூபிஐ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி கொள்ளலாம். எஸ் சூப்பர் சார். அதுக்கு அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணுமே அப்படின்னா நேஷனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இன்டர்நேஷனல் யூபிஐ வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பே பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ரைட்டு. கிளியர். அதான் பண்ணியிருக்காங்க. சிம்பிள். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா யூஏக்குமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இந்தியா யூஏக்குமான பைலாட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டது. எஸ். நேஷனல். ஸோ சிஎம்எஃப்ஆர்ஐ டு டெவலப் லேப் க்ரோன் ஃபிஷ் மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் முதல் முறையாக நம்ம கொச்சியில் சேர்ந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க வந்து நீட் மீட் பயோடெக் அப்படின்ற ஒரு ஷார்ட் கம்பெனியோட ரிசர்ச் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. நீட் மீட் பயோடெக் அப்படின்ற கம்பெனியோட எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்டிவேட்டட் மீட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஐ மீன் கல்டிவேட்டட் மீட்னா வந்து அது லேப்லேயே வந்து ஒரு மீனை வளர்த்து அதில் இருந்து அந்த வந்து மீட்டுக்காகவே வளர்க்குறது. சரியா? பிராய்லர் கோழி மாதிரி வச்சுக்கோங்களேன். பிராய்லர் கோழி மாதிரி பிராய்லர் மீன் முதல் முறையாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது லேப் க்ரோன் ஃபிஷ், அதாவது கல்டிவேட்டட் மீட். சரியா? அதாவது அவங்க உருவாக்குற ஒரு மீட். சரியா? கறி, ஃபிஷ் கறி சொல்லுவாங்க, ஃபிஷ் கறி. ஸோ ஃபிஷ் கறி வந்து ரெடி பண்ண போறாங்க. அந்த மாதிரி பண்ண போறாங்க லேப் க்ரோனா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில். யார் அப்படின்னா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ரைட்டு. ஸோ இது மூலமா வந்து ஜெனட்டிக்கா, பயோகெமிக்கல், அனாலிட்டிக்கல் ஆக்சஸ் மூலமா இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த எம்ஓஏ போட்டிருக்கோம். நீட் மீட் பயோடெக் கம்பெனின்ற அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட. ரைட்டு. ஸோ எந்தெந்த மாதிரி ஃபிஷ் பண்ண போறாங்க அப்படின்னா பாம்ஃப்ரெட், கிங் ஃபிஷ், ஷெர் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் வந்து லேப் க்ரோன்ல வந்து பண்ண போறாங்க. ரைட்டு. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கான ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்க நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனை வந்து இப்போ நம்ம எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து யூஜிசி அட்வைஸின் படி டீம்டு யூனிவர்சிட்டியா மாத்திட்டாங்க. யூனிவர்சிட்டியா டீம் பண்ணிட்டாங்க. சில டீம்டு யூனிவர்சிட்டியா அறிவித்து விட்டார்கள். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் இனிமே யூனிவர்சிட்டி. ரைட்டு. ஸோ ஸ்டேட். ஸோ உத்தரகாண்ட் போலீஸ் இன்ட்ரடியூஸ் செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர்ஸ். அதாவது செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம உத்தரகாண்ட் கவர்மெண்ட். ஸோ என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தக்கால் வண்டி மாதிரி. ஸோ இந்த நின்றுட்டு ஸோ இங்கே போவாங்களே இந்த கூட்டத்துக்குள்ள டிராஃபிக்லாம் போயிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து இ ஸ்கூட்டர் செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க உத்தரகாண்ட் கவர்மெண்ட். எங்க? ஹரித்வார்ல. ஸோ இதற்கான பார்த்தீங்கன்னா ஹரித்வார்ன்றது வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் ஏரியா. உத்தரகாண்டே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்க ஏரியா. ஸோ அங்கே வந்து அங்கே இருக்க டூரிஸ்ட்கான சேஃப்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கும் அதே மாதிரி ஸோ லோக்கல் சேஃப்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க உத்தரகாண்ட் கவர்மெண்ட். ரைட்டா. சரி ரைட். ஸோ இது வந்து எந்த பேங்க் மூலமா டொனேட் பண்ணிருக்காங்க, எந்த பேங்க் இதுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க? உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ரைட்டு. உத்தரகாண்டோட கேபிட்டல் டெராடூன். சிஎம் புஷ்கர் சிங் தாமி, கவர்னர் குர்மித் சிங். எஸ். இதே மாதிரி நம்ம உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்லை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்லை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்ம உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டும். ரைட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ்.
ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சஸ்பெண்ட் பண்ணது பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா வந்து இப்போ இருக்க கமிட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. எதற்காக பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து கரெக்டான டைம்ல வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தல, அவங்களோட இந்த கமிட்டி எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தல அப்படின்றக்காக அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு. 2019 ஒரு தடவை எலெக்ஷன் நடக்க வேண்டியது. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் கொடுத்து அது நடக்கல. ஸோ அதுக்கப்புறமேட்டு அது நடக்காமலே போயிடுச்சு, அந்த ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணாமலே போகப்பட்டது. ஸோ அடுத்து இப்போ இந்த எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 28 பிப்ரவரியில் நடத்த போறாங்க. ரைட்டா, நியூ கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து பிப்ரவரி மந்த் 28ஆம் தேதி பெங்களூருவில் நடக்க போகிறது. ரைட்டு. ஸோ இப்போ இருக்க கமிட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பாராலிம்பிக் கமிட்டியை. ரைட். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி யாரு? அனுராக் தாக்கூர். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி ஹமீர்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ். எஸ். நம்ம அபினவ் பிந்த்ரா இருக்காங்களே, ஸோ அவர் வந்து 2024 நடக்கிற பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து டார்ச் பியரரா இருக்க போகிறார். சரியா, அபினவ் பிந்த்ரா தான் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸோட டார்ச் பியரரா இருக்க போகிறார். ரைட்டா, ரைட்டு, சிறப்பு. ஸோ அப்படித்தானா, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சியா? ஸோ அடுத்து அங்கே இருக்க கண்டென்ட்ல நான் ரெடி பண்ணல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் எமர்ஜென்சியாக கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக பார்த்தேன். ஸோ இவ்வளோ கண்டென்ட். ஸோ கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நம்புறேன். சாரி ஃபார் த கன்வீனியன்ஸ். ஸோ கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்லை எனக்கு. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லணும்னா நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். பிடிஎஃப் வந்து அந்த ஜனவரி மந்த் பிடிஎஃப் வந்து மிஸ் ஆகி போச்சு, அதனால என்னால் ஷேர் பண்ண முடியல. பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வேற ஏதாவது உங்களுக்கு queries டவுட்ஸ் இருந்துச்சுன்னா DAB_3073 இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ். சரியா? சாரி மக்களே, டாடா, பபாய், see you.